ஜாமியா நலிமா ஆபிடத்தின் முதல்வர் அகில இலங்கை தமிழ் உலமாவின் இடையேற்றுக் கொள்ள உறுப்பினர் ஆட்சியர் ஏசி அகார் முகமது சார் அவர்கள் அவரின் கடமையினால் நினைவு சின்னங்கள் இப்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. அந்த நினைவு சின்னங்களை பெறுவதற்காக நாம் அழைப்பது கல்வி வழங்கிய தமிழ் பிரிவு பிரதி கல்வி பணிப்பாளர் ஆட்சியர் NTM தௌசீப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதேபோன்று மகாசேர் அவர்களின் போர்க்காரர்களினால் அடுத்த நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்கின்றனர். ஜெனரல் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் மூசா அகுனா ஃபவுண்டேஷன் பொருளாளர் அல்ஹாஜ் முகமது ஃபாயிஸ் ஆபி அவர்கள். நன்றி அஷேக் ஏசி அகார் முகமது சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி சின்னங்களை வழங்குவதை நாம் அழைப்பது அகில இலங்கை தமிழ் உலமாவின் ஒவ்வொரு தலைவர்கள் ஒருவரான மௌலவி ரிலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரின் கடமையினால் நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைப்பது கட்டுநாயக்கர் புளோன்டெக்ஸ் லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் அல்ஹாஜ் MHZM மாசூக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரின் பொற்கரங்களினால் அவர்களின் பொற்கரங்களினால் அடுத்த நினைவு சின்னத்திற்குரியவர் ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் சாமசிரி தேசமானிய அல்ஹாஜ் LIAM சஃப்வான் அவர்கள். இன்றைய கதாநாயகர்கள் போற்றப்பட வேண்டும், வாழும் போதே வாழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் கம்பஹா மாவட்ட ஷமியத்துல் உலமா சபை 56 உலமாக்களை கௌரவிக்க இருக்கும் வேளையில் இப்பொழுது நீர்கொழுப்பு மண்ணை பிறப்படமாக கொண்டு அந்த மண்ணிலே இருந்து தங்களுடைய பணிகளை இந்த சமூகத்திற்கு வழங்கி வருகின்ற மூத்த உலமாக்கள் இப்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். ஆமா, அந்த நிகழ்வில் இணைந்து கொள்ள கம்பஹா மாவட்ட ஜமீதுல் மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோரை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கான நினைவு சின்னங்கள் பரிசுகளை வழங்கி வைக்க நாம் அழைப்பது இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு பேச்சாளர் ஜாமியா நலிமா ஆபிடத்தின் முதல்வர் அஷேக் ஏசி அகார் முகமது சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரின் பொற்கரங்களினால் முதலாவது நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்ள நாம் அழைப்பது மூத்த உலமா எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற அஷேக் ஹஸ்புல்லா பாரி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹஸ்புல்லா பகிதி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்தித்துக் கொள்ள என்னால் எழுந்து வந்து முடியாத சூழ்நிலை என்ன மன்னிக்கணும். நீங்கள் எல்லாம் நாங்கள் இருக்கும் உங்களுடைய எதிர்பார்க்கின்றோம், நாடு செலுத்துகின்றோம். உங்களிலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரே ஒரு விடயம்தான்.